பிடித்த சீரியல்களின் full எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். விஜய் தான் வீட்டுல இல்லையா? விஜய் இவனை கொல்றானே, கொல்றான் இவனை அப்படியே மண்ணை குடிச்சிருவேன். ஏன் கத்திட்டு இருக்க? வாயை மூடு கொஞ்ச நேரம். ஆமால கேட்காதல்ல. அதான் விஜய் வீட்டுல இல்லையே. சரி உன் போன கூட நான் போன்ல பேசுறேன். அதெல்லாம் கொடுக்க முடியாது. போன கொடுத்துரு. அடிக்க கையதான் உங்கன அப்புறம் அடிச்சு சொல்லிட்டேன். போன கொடு. லாக் பண்ணிட்டல்ல, இந்த லாக்க திறந்து கூட நான் உனக்கு கொடுக்கறேன். நான் விஜய் கிட்ட பேசுறது திறந்து கொடு. குடு சொல்றல. லாக் எடுத்து சரியா? எடுத்துட்டா. நான் விஜய் கிட்ட பேசணும். லாக் எடுத்து உனக்கு கொடுக்குறாங்க பாரு. இந்த பாரு, பாபு நல்லபடியா குணமாகி வரணும்னு நான் சாமி கும்பிட போனா இப்படி குறுக்கு புது கெடுத்துட்டீங்க. இந்த விஷயம் மதிக்க தெரிஞ்சா அவசகுணம் ஆயிடுச்சுன்னு துடிச்சு போயிடுவா. அவ பாபுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு அவ உயிரே விட்டுருவா. இவ்வளவு இடம் கொடுத்து வச்சிருக்கானே, அவனை சொல்லணும். மனகரண்ணா என்ன வெறும் சட்டை எடுத்துட்டு போற, இந்த தேங்காய் வச்சுக்கோ. ஐயா, ஒரு கேட்ச் கூட பிடிக்க தெரியல. நீ வெறும் வேஸ்ட். சாமி கும்பிட போறேன்னு பாக்குறேன். இல்ல இந்த தேங்காயை வச்சு உன் மண்டையை உடைச்சிருக்கேன். வீட்டு வந்து வச்சுக்கிறேன். அர்ச்சனை பண்ண போறாங்களா? அர்ச்சனை எடுத்து வச்ச பொருள் எல்லாம் தீட்டுப்பட்டுச்சுல. அப்புறம் என்ன மல்லி எங்க ஆபரேஷன் தண்டனக்கு தனக்கு. ஹலோ, எஸ்டி ஹாஸ்பிட்டல். ஹலோ, அங்க பாபுன்னு ஒரு பேஷண்ட் ஹார்ட் ஆபரேஷனுக்காக அட்மிட் ஆயிருக்காருல்ல? ஆமா மேம். அவரு டிஸ்சார்ஜ் ஆயிட்டாரா? இல்லைங்களே, இன்னைக்குதான் ஆபரேஷன் சொல்லிருக்காங்க. ஓ அப்படியா? அவங்க அட்டெண்டர் கிட்ட கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? அவங்களுக்கு கால் பண்ணிருந்தேன், ஆனா லைன் கிடைக்கல. கூப்பிடுறேன் மேம். நீங்க? நான் மலர், பேஷண்டோட சிஸ்டர் மல்லின்னு அங்க ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க என் ஃப்ரெண்டு தான். நீங்க மல்லியை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா ப்ளீஸ்? நோ இஷ்யூஸ் மேம். 2 minutes வெயிட் பண்ணுங்க, நான் கூப்பிடுறேன். இந்தாங்க மேம். மலர் நான் சொன்னாங்க. ஆமா மேம். ஹலோ, என்னடி இன்னும் அங்கதான் இருக்கீங்க போல? மலர். சொல்லுங்க மலர். நீங்களா? நான் யாரோன்னு நினைச்சிட்டேன். ஆமா, இவ்வளவு நேரம் எப்படி அங்க இருக்க விட்டாங்க? பணத்தை கட்டலன்னா இடத்த காலி பண்ணுங்கன்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிருப்பாங்களே. ஆமா, அப்படிதான் சொன்னாங்க. ஏண்டி என்னமோ புடிச்சு வச்ச மாதிரி என்னமோ உன் புருஷன் அனுப்பி பணம் வாங்கிட்டு வர சொல்ற? பாவோன்னு பார்த்து திரும்ப கூப்பிட்டு கொடுக்கலான்னு பார்த்தா வேண்டான்னு சொல்லிருக்க. இப்போ திரும்பவும் காசு வேணும்னு கையெழுந்திட்டு வான்னு சொல்லி அவனை அனுப்பி வச்சிருக்க. இல்ல புரியாம தான் கேக்குறேன். உங்க எல்லாருக்கும் ரேணுகா கூட பழகி பழகி மூளை கலங்கி போச்சா? ஏய், அழுதுட்டு இருக்கியா? வியாதி முத்துறதுக்குள்ள நீயும் அவனும் அங்கேயே ட்ரீட்மெண்ட்டுக்கு சேர்ந்துருங்க. அச்சோ, ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா பணம் வேணும்ல? அண்ணனுக்கே செலவு பண்ண முடியாம இப்ப அவனை எங்க தூக்கிட்டு போறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கீங்க. இதுல உங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வேற பணத்துக்கு நீங்க எங்க போவீங்க? கூட பிறந்த பாவத்துக்கு விஜய்க்கும் அவனை கட்டிக்கிட்ட பாவத்துக்காக உனக்கும் வேணா நான் செலவு பண்ண ரெடியா இருக்கேன். ஐயோ, உங்க பெரிய மனசு யாருக்காச்சும் வருமா? உங்க நல்ல மனசுக்கு நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. என்னடி பேச்சுல ஒரு திமிர்த்தனம் தெரியுது? அங்க அண்ணன் இருக்கானா இல்ல போய் சேர்ந்துட்டானா? நீங்கெல்லாம் இன்னும் இருக்கிறப்போ அவருக்கு என்ன ஆக போகுது? என்னடி வேற எங்கேயாவது காசு கேட்டு பணத்தை கொண்டு வந்துட்டானா இல்ல உன் புருஷன்? அடிச்சி வாய மூடு. ஏமாத்தி பொழைக்கிற நீயே இவ்ளோ பேசும்போது உழைச்சு பொழைக்கிற நாங்க ஏன் பேசக்கூடாது? அயோக்கியத்தனம் பண்ற நீயே நல்லா இருக்க, நல்லவங்க நாங்க. கடவுள் கை விட்டுருவாரா? ஆமாமா,
கடவுள் கைய பிடிக்க வந்ததுனாலதான் இப்ப நீங்க எல்லாம் ஹாஸ்பிட்டல் இருக்கீங்க பாரு. பணத்தை கொடுத்து நீதிய விலைக்கு வாங்கிடலாம்னு நினைக்காத. ஆட்டத்துல நீ ஜெயிக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனா கடைசியில ஜெயிக்கிறவங்களுக்கு தான் கோப்பை கிடைக்கும். ஜெயிக்க போறது நாங்க தான். இருந்தாலும் மன தைரியத்தை பாராட்டியே ஆகணும் மல்லி. ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் செலவே பண்றதுக்கு துப்பு இல்லாம ஒவ்வொருத்தர் காலையும் விழுந்து கிடக்குறீங்களே. இந்த சிச்சுவேஷன்லயும் பேச்சுல மட்டும் திமிர்த்தனத்துல குறைச்சலே இல்ல பாரு. ராஜேஸ்வரி, காத்து எப்பவும் ஒரே பக்கம் அடிக்காது. இவ்வளவு நாள் உன் பக்கம் காத்து அடிச்சது, ஓவரா ஆட்டம் போட்ட. ஆனா இப்போ காத்து திசை மாறிடுச்சு. அது ஏன் புருஷன் உண்மையா உழைச்சு சம்பாதிச்ச வீடு. இந்த மாதிரி அடுத்தவங்க வயித்துல அடிச்சு சம்பாதிக்கல. அதனால அது கண்டிப்பா எங்க கையில வந்து சேரும். அப்படியா? அப்படியே உட்காந்து பாத்துக்கிட்டே இரு. கடவுள் மேல இருந்து டமால்னு வந்து உன் தலையில போட போறாரு. யார் தலையில கடவுள் போட்டு அடக்கி வைக்கிறாருன்னு பாக்கதானே போறோம். பாக்கலாம் பாக்கலாம். இப்போ அண்ணன் இருக்கானா இல்லையான்னு போய் பாருப்போ. இதுங்களை நம்பி யார் பணம் கொடுப்பா? பேங்க்லயும் லோன் கொடுக்க விடாம பண்ணிட்டோம். ஆனா எப்படி பணத்தை ரெடி பண்ணிருப்பான்னு தெரியலையே. அவன் என்னமோ ஓவரா பேசுறா. எல்லாம் மாமா கூட இருக்கிற தைரியம் தான். யார் கையில காலையாச்சும் விழுந்து பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துட்டாருல்ல, சின்னையே எப்படி பேச மாட்டா? அதுவும் சரிதான், அந்த தைரியம் தான். ஆனா அத யார்கிட்ட காட்டணும்னு அவளுக்கு தெரியல பாரு. இப்ப என்ன சொரிஞ்சு விட்டுட்டா? நான் சும்மா விட்டுருவேனா? அவளை ஏதாவது செய்வேன். இதெல்லாம் அவளால தாங்க முடியுமா? இவ்ளோ அடிபட்டும் அவ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே. அவ இன்னைக்கு பேசின பேச்சுக்கு ரொம்ப ஃபீல் பண்ண போறா. கவலைப்படாதீங்க அண்ணி, ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருக்கும். டாக்டர், அண்ணன் எப்படி இருக்காரு? பாபுவுக்கு ஆபரேஷனை முடிச்சிட்டோம். இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல, நார்மலா இருக்காரு. கடவுளே, நாங்க எப்ப பாக்கலாம்? இப்ப மயக்கத்துலதான் இருக்காரு. இன்னும் 2-3 மணி நேரம் ஆகும். போஸ்ட் ஆபரேட்டிவ் வார்டுல வச்சிருக்கோம். அவரு கண்ணு முடிச்சதும் நர்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரா போய் பேஷண்ட பாருங்க. ரொம்ப நன்றி டாக்டர். இன்னைக்கு ஃபுல்லா போஸ்ட் ஆபரேட்டிவ் வார்டுல தான் அப்சர்வேஷனுக்காக வச்சிருக்கோம். சோ அட்டெண்டர் யாராவது ஒருத்தர் இருந்தா போதும். சரிங்க டாக்டர். டாக்டர், எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்க? என்னம்மா, ஆபரேஷன் முடிஞ்ச 1/2 மணி நேரம் கூட ஆகல, எப்போ டிஸ்சார்ஜ்னு கேக்குறீங்க? சாரி டாக்டர், அவங்க புரியாம கேட்டாங்க. இங்க பாருங்கம்மா, நாளைக்குதான் ஜெனரல் வார்டுக்கு மாத்துவோம். ஒரு 4-5 நாள் இருக்கிற மாதிரி இருக்கும். டிஸ்சார்ஜ் பண்ணதுக்கு அப்புறமும் 2-3 மாசத்துக்கு செக்கப்புக்கு வர்ற மாதிரி இருக்கும். ஐயோ, சரிங்க டாக்டர். அண்ணனை பாக்கலாமா? பாக்கலாமா, வெயிட் பண்ணுங்க, நர்ஸ் வந்து சொல்லுவாங்க. தேங்க்ஸ் டாக்டர். நன்றி டாக்டர். ரொம்ப நன்றி டாக்டர். நான் வரேன். மல்லி, தம்பி, உங்க 2 பேருக்கும் நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. ஏன் அண்ணனுக்கு நான் வந்து நிக்க மாட்டேனா? அழாதீங்க அண்ணி, தைரியமா இருக்கணும். சரி, நீங்க 2 பேரும் கிளம்புங்க, நான் அவரை பாத்துக்கிறேன். உங்களை தனியா விட்டு நாங்க எப்படிங்க போறது? டாக்டர் தான் ஒருத்தர் இருந்தா போதும்னு சொல்லிட்டாங்கல்ல. நீங்களும் வந்ததுல இருந்து ரெஸ்டே இல்லாம அங்க இங்கன்னு அலைஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து வாங்க. மல்லி, தம்பிய கூட்டிட்டு போ. சரிங்க அண்ணி. எங்க அண்ணன் கண்ணு முழிக்கிற வரைக்கும் சும்மாதாங்க இருக்கணும். அண்ணி சொல்ற மாதிரி நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரலாங்க. அண்ணி, அண்ணன் கண் முழிச்ச உடனே கால் பண்ணுங்க. சரி மல்லி. ஏதாவது ஹெல்ப் பண்ணுனா தயங்காதீங்க, உடனே கால் பண்ணுங்க. சரிங்க தம்பி. சரி, அப்ப நாங்க வரோம். வா. என்னக்கா, என்னாச்சு? தூக்கம் வந்தா நீ உள்ள போய் தூங்கலாம்ல, ஏன் சோஃபால படுத்திருக்க? உனக்கு உடம்பு வலிக்கும்ல. இல்ல, நான் எங்கேயும் போல. ஏங்கா, ஏன் உள்ள போக மாட்ட? அங்கதான் பெட் இருக்குல்ல, நம்ம பெட்ரூம்ல தான் படுக்கணும், சரியா? இல்ல, நான் போக மாட்டேன். நீ என்ன போக சொல்லாத. அக்கா, இங்க பாரு, நானும் கிண்டர் கார்டன் குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன்.
என்னக்கா விஷயம்? ஏன் போக மாட்டேன்னு சொல்ற? சொல்லு. நீ யார்கிட்டயும் சொல்ல மாட்டல்ல? எனக்கு உள்ள படுத்த பயமா இருக்கு. அதான் நான் இங்கே படுத்துக்கிறேன். பயமா இருக்கா? என்னாச்சு? தங்கச்சி மனவர் இருக்கான்ல, அவ என்ன தமான்னு அடிச்சுட்டான் தெரியுமா? அடிச்சாரா? என்னக்கா சொல்ற? எதுக்கு அடிச்சாரு? எனக்கு பசிச்சுதான் நான் வாழைப்பழத்தை உரிச்சு அப்படியே சாப்பிட்டேன். வாழைப்பழம் சாப்பிட்டதுக்கு அடிச்சான். நான் வாழைப்பழம் சாப்பிட கூடாதா? அவன் என்ன அடிச்சான். அதனாலதான் எனக்கு பயமா இருக்கு. அவன் என்ன அடிச்சுட்டான். உன்னை அவர் அடிச்சப்போ மத்த யாரும் எதுவுமே சொல்லலையா? வேற யாருமே இல்ல, அவன் மட்டும்தான் இருந்தான். உன்ன போய் அந்த ஆள் அடிச்சானா? அவனுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும். என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? இரு, எல்லாத்துக்கும் இப்பவே ஒரு முடிவு கட்டுறேன். அங்கிள், மனோகர் அங்கிள், அவன் தான் வீட்டுல இல்லையே. எங்க போனாரு? என்ன அடிச்சுட்டு திட்டிட்டு வெளியே போயிட்டான். அப்ப வீட்டுல யாருமே இல்லையா? யாருமே இல்ல. எனக்கு பயமா இருந்துச்சு, அதான் நான் இங்கே இப்படி படுத்துட்டேன். ஹலோ ஹலோ, எங்க இருக்கீங்க? நான் வெளியே இருக்கேம்மா. நீ நல்லா இருக்கியாமா? அதான் நல்லா இருக்க விட மாட்டீங்களே, அப்புறம் என்ன? என்னம்மா சொல்ற? என்னாச்சு? முதல்ல வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்கா? உங்க வீட்டுக்கு நான் எதுக்குமா இப்போ? உங்க வீட்டுக்கு தான் உங்களை இன்வைட் பண்றேன், உடனே வாங்க. என்ன விஷயம் நிஷா? முக்கியமான விஷயம் பேசணும். என்னன்னு நேர்ல தான் சொல்ல முடியும், உடனே வாங்க. நிஷா, நான் கோயில் போயிட்டு இருக்கேன்மா, போயிட்டு வந்துடுறேன். கோயிலுக்குலாம் அப்புறமா போய்க்கலாம், சாமி ஒண்ணு கோச்சுக்காது, வாங்க. அது இல்லம்மா, இப்ப நீங்க வரலனா 5வது நிமிஷம் ஏன் கார் அங்க வந்து குறுக்க நிக்கும். ரோட்ல நீங்க அவமானப்படுறத நான் விரும்பல, நீங்களும் விரும்ப மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி, அப்படி என்னதான் பிரச்சனை சொல்லு. நேர்ல சொல்றேன்னு பேச ஆரம்பிச்ச 2வது வரியிலேயே நான் சொல்லிட்டேன். அதுக்கு இல்லம்மா, உனக்கு தெரியுமான்னு தெரியல, மல்லியோட அண்ணன் பாபுக்கு உடம்பு சரியில்ல, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. இன்னைக்கு ஆபரேஷன். அதான் ஆபரேஷனுக்கு முன்னாடி அவன் பேர்ல கோயில் ஒரு பூஜை பண்ணலான்னு போயிட்டு இருக்கேன். ஹலோ, நான் சொல்லிட்டே இருக்கல, நீங்க பூஜை பண்ணலனா ஆபரேஷன் நின்றுமா என்ன? பணம் கொடுத்தா அவங்க எல்லாம் கரெக்டா பண்ணுவாங்க. வீட்டுக்கு வாங்க முதல்ல. என்ன விஷயம் தெரியலையே, அவன் பேர்ல ஒரு பூஜை வேற பண்ண போனோம். மாமா எங்க போயிருக்காரு? அதான் அந்த மல்லியோட அண்ணன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்ல, அவனை பாக்க போயிருக்கான். உன்னை இங்க தனியா விட்டுட்டு மல்லியோட அண்ணனை பாக்குறது அந்த ஆளுக்கு முக்கியமா போச்சா? அவருக்கும் இருக்கு இன்னைக்கு. லேசா பத்த வச்சாலே போதும் போலயே, நல்லா வெடிக்கிறான். எல்லாத்துக்கும் இதுல யூஸ் பண்ணிக்கலாம் போல இருக்கு. போனே எடுக்க மாட்டேன்றாரு. தங்கச்சி, அது என்ன வாங்கிட்டு வந்திருக்க? இருக்கா, நான் எடுத்து தரேன். உன்னோட டேப்லெட்ஸ் ஆர்டர் போட்டிருந்தேன், அது இன்னைக்குதான் வந்துச்சு. அப்புறம் உனக்கு அப்படியே ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வந்தேன். இந்தா, சாப்பிடு. கடவுள் நல்ல வேலையை நீங்க கூட்டிட்டு வந்தாரு. இத பிச்சு கொடு. இந்தா, சாப்பிடு. நல்லா இருக்காக்கா? சூப்பரா இருக்கு. சரி, சாப்பிடு. என்ன எப்படின்னு அடிச்ச தெரியுமா? அடி. நான் எப்போ நடிச்சேன்? தேவையில்லாம போய் சொல்லிட்டு இருந்த, நிஜமாவே அடிச்சு பாத்துக்க. பாத்தியா தங்கச்சி, பாத்தியா, நீ இருக்கும் போது என்ன அடிக்க வரான். நீ இல்லாதப்போ என்ன எப்படி அடிச்சிருப்பான்? நான் இங்க இருக்கும் போது கை உங்க உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? ஏன் இவ்வளவு அடிச்சீங்க? நிஷா, நான் இவளை அடிக்கவே இல்ல, இவ போய் சொல்றா. நான் உன்னை அடிச்சனா?
இவளை பாத்துக்க சொல்லுதான் மாப்பிள்ளை என்ன விட்டுட்டு போயிருக்கான். நீ வேணா உன்ன பண்ண அவங்க கிட்ட கேட்டு பாரு. அவர் எதுக்கு நான் கேட்கணும்? அதான் நான் இங்க வரப்ப கந்தர் கோலமா இருந்துச்சு. நீங்க அடிச்சேன்னு சொல்லிருந்தா கூட என் மனசு ஆடி இருக்கும். உங்களை நான் மன்னிச்சிடுவேன். பாவங்க இவள போய் அடிச்சுட்டு நீங்க சாமி கும்பிட போறேன்னு சொல்றீங்க. அந்த சாமி உங்களை மன்னிக்குமா? ஒரு நிமிஷம் இரு நிஷா. என்ன பாரு, நான் உன்னை அடிச்சனா உன்ன நானு? ஆமா, நீ அடிச்ச. கைய நீட்ன மரியாதை கேட்டு சொல்லிட்டேன். தேவையில்லாம இப்ப ஏன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? அங்க ஒரு உயிர் ஊசலாடிட்டு இருக்கு. அதுக்காக மல்லி என்ன கோயில போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வர சொன்னா. அந்த நிமிஷத்துல இருந்து நீ பண்ற கூத்து இருக்கே. கூத்தா? யாரு இங்க கூத்து கட்டுறது? என்ன மறக்கிறீங்களா? அவன் உண்மையை சொன்னா உங்களுக்கே கோவம் வருது. அப்படி என்ன மரியாதை கேட்டோம்? நானும் பாத்துட்டே இருக்கேன். ஓவரா பேசிட்டே போறீங்க. அடிச்சிருவீங்களா? அடிங்க அடிங்க பாக்கலாம். அடிச்சு பாருங்க. நிஷா, அது இல்ல நிஷா. நான் அடிக்காமையே அவளை அடிச்சேன்னு சொன்னா எப்படி இப்போ? அப்ப எனக்கு கோவம் வருமா வராதா? நீங்க அடிக்கலன்னு சொல்றது யார் நம்புறது? எனக்கு முன்னாடி இவ்வளவு அடிக்க கை உங்குறீங்க. நீங்க அடிச்சிருக்க மாட்டீங்கன்னு நம்ப சொல்றீங்களா? சொல்லுங்க. நான் சொல்றத நீ நம்பல, நம்ப போறதும் இல்ல. நான் ரேணுகாவை அடிச்சேன்னு நீ சொல்றத நான் கேட்டுக்கணும், அவ்வளவுதானே? இத நீ போன்லயே பேசிருக்கலாம்ல. நீ சொன்னதெல்லாம் கேட்டு நான் வந்தேன் பாரு. என்ன சொல்லணும்? நான் வரேன். இப்படி பேசிட்டா நீங்க பெரிய உத்தமர் ஆயிடுவீங்களா? யாரோ ஒருத்தருக்காக அர்ச்சனை பண்ண போறதுதான் உங்களுக்கு அவசரமான வேலைனா போய் பண்ணிக்கோங்க. அதுக்காக எங்க அக்காவை அடிச்சுட்டு போவீங்க. போய் சிறப்பா பண்ணிட்டு வாங்கன்னு நான் உங்களை வழி அனுப்பி வைக்கணுமோ? எங்க அக்காவுக்கு ஒரு பிரச்சனைன்றது எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அவன் யாரும் இல்ல, மல்லியோட அண்ணன். இவ என் கூட பிறந்த அக்கா. மல்லி உங்க கூட பிறந்த தங்கச்சியா? மல்லிக்கு நீங்க எப்படி சொந்தம்? எங்க மாமா மூலமா தானே? சரி இருக்கட்டும், உனக்கு என்ன பிரச்சனை? பாரு, மல்லி எனக்கு கூட பிறந்த தங்கச்சியை விட மேலதான். போதுமா? வெளியில யாராச்சும் கேட்டா உங்களை அசிங்கமா நினைப்பாங்க. நீங்க உங்க பொண்டாட்டி கூட இல்லாம அட்லீஸ்ட் சொந்தக்காரங்க வீட்லயும் இல்லாம உங்க மாப்பிள்ளையோட ரெண்டாவது பொண்டாட்டியோட பெரியமா வீட்டுல வந்து இப்படி வெக்கம் கெட்டு போய் உட்கார்ந்துருக்கீங்களே, உங்களுக்கு நிஜமாவே வெக்கமா இல்லையா? இல்ல உங்க பரம்பரைக்கே வெக்கம் இல்லையா? எல்லாம் ஒரு மனுஷன் நீ கூப்பிட்டேன்னு நான் வந்த பாரு. என்ன சொல்லணும்? எது கேக்குறதா இருந்தாலும் அப்படி ஓரமா நின்னு கேட்டுட்டு உங்க அக்கா எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவா. எனக்கு வேற வேலை இருக்கு. வந்துட்டா என்ன தங்கச்சி, அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான், நீ அடிக்கவே இல்ல? அவன் ஒண்ணு கோவ மாட்டானா? ஐயோ எங்க பாரு பாப்பா, நீ இவ்வளவு சாப்பிட்டா இவ்வளவு சாப்பிடணும். வெளியில இருந்து ஃபைட் பண்றதை விட உள்ள போய் கூட இருந்து ஃபைட் பண்றதுதான் வேலைக்கு ஆகணும் லாயர் சொல்றாரு. ஆமா ஆமா, சொத்து யாரோட அனுபவத்துல ரொம்ப காலமா இருக்குதுன்னு தான் பாக்குறாங்க. நீங்க அவ போன்னு சொன்னதுமே எதுவுமே பேசாம கிளம்பி வந்துட்டீங்க. அது அன்னைக்கு நிலைமை அப்படிமா, என்ன பண்றது? புரியுது புரியுது மாப்ள. இருந்தாலும் இவ்வளவு நாள் கழிச்சு இத பத்தி யோசிக்கிற நீங்க கொஞ்சம் முன்னாடியே யோசிச்சு இருந்திருக்கணும். அவகிட்ட போய் நிக்கிறமா, வேணா ஒதுங்கி போயிடுவோம், நிம்மதியா இருப்போம்னு நினைச்சேன். ஆனா சண்டைக்கு போகாம உதவின்னு போய் நிக்கிறப்ப கூட அவன் இறக்கப்படலன்னா எப்படிமா? ஐயோ அது இல்ல மாப்பிள்ள தம்பி, அது அதுக்குன்னு ஒரு நேரம் வரணுமா இல்லையா? எப்படியோ இப்ப வாச்சும் இதுக்கு ஒரு முடிவு வந்தா சரிதான். நீங்க எதை பத்தியும் யோசிக்காதீங்க. நீங்க பாட்டுக்கு அவ கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிட்டு உள்ள போய் உட்காருங்க. அவ என்ன செய்வான்னு பாத்துருவோம். என்ன பிள்ளை அப்படி பாத்துட்டு இருக்க? என்ன பிள்ளை, ஒரு அளவுக்குதான் ஒரு மனுஷன் பொறுமையா இருக்க முடியும். இங்க பாருங்க மாப்பிள்ள, இந்த விஷயத்துல நான் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருப்பேன் மாப்பிள்ள. நீங்க மல்லி வெண்பா எல்லாருமே அங்கதான் இருக்கணும். அதுதான் முறை. அதுக்கான வழிய பாருங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன காரியம் பண்றீங்கக்கா? இப்படி எல்லாம் தூக்கி வீசக்கூடாதுன்னு சொல்லிருக்கேனா இல்லையா? இந்த பொம்பளை ஏன் பேரை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறா? அது யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க. உன் பேரா? நானும் விஜய் கூட அங்க போவேன். விஜய் என்ன கூட்டிட்டு போவல?
कहने उधर नानो लाभ दे पर भाई तू इधर आ फिर अल्लाह है अमल ला दे हाँ इन्हों निकले ना तू यार मैं कई देर कपड़े पाई जा रहे हैं कितने कई देर कपड़े पाई जा रहे हैं ये तो अस्सलाम वालेकुम वेलकम बैक टू अनदर न्यू ब्लॉग गरीबों का ब्लॉग गरीब गुरबों का ब्लॉग माजी के महाजर चलिए कैसे रहना ही चला फिर से गई मैं को किथा एलएसएन आईबीएम में सेलेक्शन बड़े गाय और गई थी मैं तेन की देना बंद कर नोटिफिकेशन आया बाटी इधर जावा है क्या मालूम हो गया होगी बनी पूरा लंडा बजा तू आए मैं तेरी बांह फड़ी यार जाने का ना हो गए यार आप घर आ चुके हैं टेंट कराए टेंट क्यों कराई क्योंकि गर्मी है टेंट कराया तो सर्दी है टेंट कराना केड़ी रोटी आलू वाली रोटी गोभी वाली रख थोड़ी एक बुर्की दे जा ला के दे आप ला दे थोड़ी ला दे कौन फातिया कितने चली है तो नौ बुला बना नहीं सिर्फ लाख चले कौन कर लें चला मैं रोटी जाए चलू मैं जावा तेन नहीं लाके जाना सी मैं गंजी मंजी ले आए पहले मैं रोटी दे रहा खा लेना तो वक्री वक्री दे दो
मालड़ी मालड़ी ये किलो अरे हमारी बुक लगी है इधर नाम माफ करो आजा तू ही जाना है इधर वो इधर है ना इधर हम भी आज सकते हैं लास्ट नहीं देंगे जैसे जाएगा तो भी नहीं सकते देंगे ऐसा नहीं जाना बाबा ना जाने चला नहीं ये गाइड में यो नहीं आता ये काम करा ऐसा नहीं जाना ये छोटा क्या और क्या गाइड की दी है ठीक है गाइड की नाम की करा इंसान करना वो पैसे ले और जो करा छोटी करके दे मैं नहीं आंधी का हो आहो 100 ही करा 100 की 100 नहीं 150 कर दे 250 पहले 250 नहीं करनी करण ले आपको क्या है हाँ हाँ नहीं नमक यार मैं सब खा गया चाली में रोटी आगे नहीं देनी मिट्टी मिट्टी हो गई है चंगी कर दिया अब 2 रोटियां आया यार आप तो क्या आप करो लेना आया जो है 2 रोटियां रोटी खाना बंद कर खाना दे मैं तो काम किया बंदे आ रहे हैं सर ये जो ला रहे हैं मैं 2 लाए बस विकास आ रोड़ी से ले पाई और कोई नहीं लाए मैंने विकास रात ही छान गया थी बाकी अली दे यहां बाबा लाया मामू लाए सर मेरे को लाता था रोटी से निकली नहीं पाई थी मैं कुछ ऐसा निकली रोटी नहीं थी मोटी बड़ी है तो खाएंगे इसको काम के नागे पकाया के लिए आज आती है अब पूछ ले आज ने पोता कंडे यार ये मैं तो ठीक दे रही हां तेरे को बदल दे जा सुनी कन्या कोली दे अरे है ना अब तो गरम कर ले गरम है मैंने तो गरम लाया था भाई नु है ठंडा लाया था तेरे ठंडा लाया था ठंडा खा ले मां दे हां अरे सर हालों गरम करके यार और गरम करा रहा मैंने ना गरम किया कितने माल है अच्छा कपड़े पा कितने 2 सूट के 2 ही आना चाहिए तेरे सूट सीधा केड़ा है उधर पे ओ उधर आना है सूट वाला छोड़ एने वापस आना है या कोई आना इन्हें के लाना आना नहीं आना देखो उधर कपड़े में काले तेरे इतने फिर आने नहीं ना दे उधर चल खा लिया अभी तो आ जाएगा ओ काली जरा उधर जोड़े चले पेज लवाज में भी पई है ओदे चोरी चले पे सलवार में भी पई है अब वही आने गया लेकिन वो दिन भाई को ला ले 8 9 चल पा ले रोटी हम गरम है ठंडा है गरम है एक और ही तो करेंगे रोई और आप चला जाएगा ना तो बाबा एक अब अभी तो खा ले डेढ़ मैं नहीं खानी है पूछा वर्दी लाएंगे पूरी लाएंगे बोल रहे हैं नदी के डेढ़ आए डेढ़ तो फिर एक खा गया दे हो गई देर होगी वो गाने और पानी जाए मोटी गाना लगा भी ताजे वाले भी होती है सानू हो रहा है तो शरबत जाए और वाला ये खाते हैं जो थोड़ा ये पानी वाली शरबत डाल दो सही मात्रा दे नहीं वो कोई नहीं अभी अब मोटिया बढ़िया नहीं ना पाया नहीं मैं देखा नहीं ये का करना नहीं बड़ा बड़ा मुझे सारा बड़ा का
कुछ आएगा पानी भी आई बायोमेट्रिक तस्दीक करें और अपना कोड बहाल करें। टीम में शांति का रखता है बंद आखिर बोले और बस सस्ता खाऊंगा तो यार क्या है सुनो को जी बाहर है मैंने हमारा धीरे अला काले तो दो रोटी खाने मछली है मछली नहीं दबाऊंगा जा ना बगी पानी में बड़ा काफी पीना तो मेरे बहुत शुक्र है दुकान पे अहमद उधर उधर आ रहे आ गया मिसाल में हमें बेचा है ये बेचने जाने से उधर है रेस्टोरेंट का कहाँ पे पावा ठंडा पावा चंदू नहीं छोटा जाने मुंडे चलता है तू बड़ा हो गया उन्हें निकल के बड़ा है बड़ी क्लास में पढ़ना पाला में जाके कह रहा था हाँ ठीक है ठीक उतरा नहीं रहता वे पहिया दो रोटियां खाई है टेडी खूब बिस्मिल्लाह पढ़ के खा ले इन्हें 1.5 खाती
अल्हम्दुलिल्लाह हो गई। मैं लेता ना लेता मैं नेक्स्ट